Hi friends, welcome to Meena Samayal. Navaratri nudiya day 6 nga iniki. So Navaratri nudiya day 6 வந்து காத்தியாயினி தேவிக்கு உகந்தது. காத்தியாயினி தேவி அப்படிங்கிறது வந்து எப்படி பிரத்யட்சம் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து யுத்தம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தானே இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு அவதாரத்தில் வந்து அது வந்து சால்வ் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணுவால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது சிவனையும் பிரம்மனையும் வந்து ஹெல்ப் கேட்டு வந்தார். உங்கள் பவர்ஸை கொடுங்க, எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம இந்த அசுரர்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படிங்கும்போது பிரம்மன் அண்ட் சிவன் வந்து அவங்களுடைய பவர்ஸை வந்து ஃப்ளேம்ஸ் மூலியமாக கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃப்ளேம்ஸில் வந்து உருவானவங்க தான் காத்தியாயினி தேவி. காத்தியாயினி தேவிக்கு வந்து ரொம்ப உகுந்த கலர் ஆரஞ்ச். ஸோ அதனால தான் நான் வந்து ஆரஞ்ச் சேலை கட்டியிருக்கேன், ஆரஞ்ச் பேங்கிள்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம செய்ய போகிற பிரசாதம் கடலை பருப்பு, அதாவது கடலை மாவில் வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு காரம் செய்ய போகிறோம். ஸ்வீட் வந்து பேசன் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா காரம் வந்து காராசேவுங்க. கடலை பருப்பில் வந்து அதாவது கடலை மாவில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கடலை மாவு அப்படிங்கிறது வந்து குட் ஃபார் ஹார்ட், டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. குளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால கோதுமை மாவுக்கு பதிலாகவும் வந்து கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஒரு நட்டி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நெய்யில் வறுப்படும் போது அந்த அளவுக்கு கமகமன்னு வாசனையாக இருக்கும். இது வந்து இன்டேக்கு மட்டும் இல்லை, ஸ்கின் கேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஃபேஸ் பேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அலர்ஜிஸ் அப்படிங்கிறதுக்கும் கடலை மாவு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இந்த பேசன் லட்டு அண்ட் காராசேவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேசன் லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1.5 கப், பொடித்த சர்க்கரை 1 கப், நெய் 1/2 கப், முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 சின்ன சின்ன பிட்ஸாக உடச்சி வச்சுருக்கேன். ஸோ தட் டிஸ்ட்ரிபியூட்டடாக எல்லா லட்டுஸுக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி பேசன் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணியாச்சு. இந்த 1/2 கப்பு நெய்யை வந்து நம்ம ஒரே வாட்டி சேர்த்துக்கலாம். ஸோ நெய் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதே பேனில் கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வரணும், நல்ல ஒரு பதமாக மாறும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஆனால் ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்காது. லைட்டாக கலரும் மாறும், அட் த சேம் டைம் நல்ல கமகமன்னு வாசனையும் வரும். கைவிடாமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மடி டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மணல் மாதிரி இருக்குது. இந்த மணல் மாதிரி இருக்கிறது வந்து அப்படியே ஸ்மூத்தாக மாறும். இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த லம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளற ஸ்மூத் பண்ணிக்கிட்டே வரலாம். ஆல்மோஸ்ட் 3 to 4 minutes ஆயிருக்கு. டெக்ஸ்சர் வந்து லைட்டாக மாறுது பாருங்கள். அண்ட் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஸோ விடாமல் கிளறிட்டே வரணும். அண்ட் ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருக்கணும். இப்போ பாருங்கள் டெக்ஸ்சர் வந்து எப்படி ஆயிருக்குன்னு. நெய்யெல்லாம் வந்து வெளியில் கக்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் பொடித்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பொடித்த சர்க்கரை அப்படிங்கிறது வந்து 1.5 கடலை மாவுக்கு வந்து 1 கப்பு பொடித்த சர்க்கரை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரீசனபிளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி. இனிப்பு ரொம்ப பிடிக்கிறவங்க வந்து 1:1 சேர்த்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து சர்க்கரையை வந்து ஒரு 1/2 கப்பு வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து 1.5 கடலை மாவுக்கு வந்து 1.25 கூட நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல சமமாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய லட்டு மிக்சர் வந்து பேன்லேருந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதோடு வந்து இப்போது இந்த உடைச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு. கை பொறுக்கிற சூடு வந்து நல்லா ஆறி ஆச்சு. நான் முந்திரி பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கிட்டது வந்து எல்லா லட்டூஸ்க்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் அந்த காரணத்தினால. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வந்து நம்ம லட்டூஸை ஷேப் பண்ணிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சைஸ். இந்த ஃபுல் மிக்சரை வந்து இந்த மாதிரி லட்டூஸாக ஷேப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், எல்லா லட்டூஸுமே இப்போது ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ our besan laddu is ready.
காராசேவ் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு 1/2 கப்பு, பட்டர் அதாவது உப்பு இல்லாத சாஃப்ட் பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி காராசேவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், சிகப்பு மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது வந்து முதல்ல கையில் வந்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் சாஃப்ட் பட்டர் சேர்த்தேன் இல்லையா, நீங்கள் சாஃப்ட் பட்டருக்கு பதிலாக நல்லா கொதிக்கிற எண்ணெய் இருக்கும் இல்லையா, நம்ம எப்படியும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணுவோம். ஹாட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இந்த பட்டரோட லம்ஸ் இல்லாதபடி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ மாவு வந்து இப்போ சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ காராசேவ் அப்படிங்கும்போது இந்த அச்சு வந்து பொருத்தமாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா எந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் காராசேவ் அப்படின்னா இந்த அச்சு தான் வந்து பொருத்தமாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச்க்கு உண்டான மாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு 1 கப்பில் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் அதிகமாக செய்கிறதா இருந்ததுன்னா மொத்தமாக சேர்ந்து நீங்கள் மாவு பிசையக்கூடாது. ஏன் அந்த மாதிரி பிசையக்கூடாதுன்னா, எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்கும், இல்லைன்னா மாவு வந்து புளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் பேட்ச் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா பேட்ச் பை பேட்சாக வந்து நீங்கள் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது எப்போவுமே சேஃபு. ஸோ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஸ்குவீஸ் பண்ணிடலாம் ஆயிலில் டைரெக்டாக. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு, எண்ணெயும் காஞ்சாச்சு. இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்குவீஸ் பண்ணிடலாம். போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி போட வேண்டாம். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து டாஸ் பண்ணிடலாம். இப்போ போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய காராசேவ் பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டு இப்போ சத்தமும் அடங்கியாச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். So our simple and easy Karasev is ready. நவராத்திரியினுடைய 6வது நாள் காத்தியாயினி தேவிக்காக நம்ம செஞ்ச பேசன் லட்டு அண்ட் காராசேவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.